வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நெல்லைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சம்பத் இணைகிறார். சம்பத், மேலதிக விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது பெய்து வருகின்ற நிலையில் நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையிலே நேற்று இரவு முதலே நெல்லை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் தாமிரபரணி நதியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே ஒவ்வொரு இடங்களிலுமே குறிப்பாக மலைப்பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த காக்காட்சி, நாலுமுக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த தாமிரபரணி நதியோரம் இருக்கக்கூடிய கிராமங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்குள்ள மக்களும் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த தாமிரபரணி நதியிலே இறங்கக்கூடாது, அதை தவிர வேற எது குளிக்கவோ வேற ஏதாவது செயல்களிலும் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பிலே இந்த பேரிடர் காலங்களிலே உதவி செய்வதற்காகவும் அல்லது பொதுமக்கள் ஏதாவது பாதிப்பில் சிக்கிக் கொண்டிருந்தால் அவர்களை மீட்பதற்காகவும் அவசர உதவி எண்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவசர உதவி எண்களை தொடர்பும் பொதுமக்கள் அது கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணாக பார்க்கப்படுகிறது. இதனால் 1077 என்ற தொலைபேசி எண்ணும் 046 22 50 10 70 என்ற அலைபேசி எண்களிலும் தகவல் தெரிவிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 97 86 56 61 11 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தகவல் தெரிவிக்கலாம் என்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சென்னையிலிருந்தும் பல்வேறு பேரிடர் மீட்பு குழுவினர் நெல்லைக்கு விரைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்திலும் இந்த மழையானது நெல்லை ஜங்ஷன் டவுன், கொக்கரகுளம், வண்ணாரப்பேட்டை, வள்ளியூர், ராதாபுரம், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிக அளவில் பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையை முடங்கி வெளியில் செல்ல முடியாத ஒரு நிலையம் இருக்கிறது. கூடுதலாக அதிக அளவில் இந்த பாலத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு சில குறிப்பான பகுதிகளில் இந்த பாலம் அதாவது முழுவதுமாக தண்ணீர் செல்வதால் அந்த பகுதியிலே சேர்ந்து வெளியில் வர முடியாத ஒரு நிலையம் இருக்கிறது.